Daily. Taste the Daily. வங்கதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கிறது ரீமல் புயல். தீவிர புயலாக கரையை கடக்க உள்ளதால் முன்னெச்சரிக்கையாக ராணுவம், கடற்படை மற்றும் NDRF வீரர்கள் தயார் நிலை. ரீமல் புயல் இன்று இரவு கரையை கடக்க உள்ள நிலையில் கொல்கத்தாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கடற்கரையில் நடமாடியவர்களை வெளியேறுமாறு ஒலிபெருக்கியில் அறிவுறுத்திய பேரிடர் மீட்புப் படையினர். ரீமல் புயல் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் நாளை காலை வரை விமான சேவைகள் முற்றிலும் ரத்து. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் 394 விமானங்களின் சேவை பாதிப்பு. ரீமல் தீவிர புயலாக உருவெடுத்துள்ளதால் மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவில் முன்னெச்சரிக்கை பணியில் இறங்கியுள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படை. தெற்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள கோசாபா மற்றும் சுந்தரவன பகுதிகளில் பலத்த மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் பக்காலி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 1ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிறுவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. DNA சோதனையின் அடிப்படையில் தீயில் கருகியவர்களின் உடல்களை அடையாளம் காண அதிகாரிகள் நடவடிக்கை. மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் செயல்படுவோர் நாட்டின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக பற்றி வதந்திகளை பரப்புவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதியன்று வெற்றி கொடி ஏற்றுவோம் என்றும் திமுக தொண்டர்களுக்கு மடல். லேப்டாப் வழங்க வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பை இந்த ஆண்டாவது திமுக அரசு நிறைவேற்ற முன்வருமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. புதிய கல்வியாண்டு தொடங்கும் நிலையில் லேப்டாப் வழங்குவது குறித்து எவ்வித அறிவிப்பும் வெளியிடாமல் இருப்பதாக கண்டனம். சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டுவர தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இச்சட்டம் இயற்றப்பட்டால் சாதி சான்றிதழ், பட்டா மாறுதல் கோரும் மனுக்கள் உள்ளிட்ட 26 வகையான சேவைகள் விண்ணப்பித்த 16 நாட்களில் மக்களுக்கு கிடைக்கும் என தகவல். விடுமுறை தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடலில் புனித நீராடி 4 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்த பக்தர்கள். நீலகிரி மாவட்டத்திற்கு செல்ல இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டதால் அரசு பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்தை சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். கார் உள்ளிட்ட தனியார் வாகனங்களின் பயன்பாடு குறைந்ததால் உதகையில் காற்றின் தரக்குறியீடு 50ஆக உயர்ந்துள்ளதாகவும் அறிக்கை. கொளுத்தும் கோடையிலும் எழில் கொஞ்சும் அழகுடன் பறவைகள் சரணாலயம் போல் காணப்படும் திருப்பூர் நஞ்சராயன் குளம். வலசை வந்த வெளிநாட்டு பறவைகள் திரும்பிச் சென்ற நிலையில் கூழைக்கிடா, புள்ளிமூக்கு வாத்து உள்ளிட்ட உள்நாட்டு பறவைகள் வருகை அதிகரிப்பு. மகாராஷ்டிராவில் நகைக்கடை அதிபருக்கு தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் கட்டுக்கட்டாக 26 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். 30 மணி நேரத்திற்கும் மேல் நடந்த சோதனையில் 90 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் தகவல். இமாச்சல் பிரதேசத்தின் ரோஹ்தாங் கணவாய் பாதை சுற்றுலா பயணிகளுக்காக திறப்பு. முன்பதிவு செய்த தினமும் 1200 வாகனங்களுக்கு மட்டும் பனிக்குவியலுக்கு இடையே பயணிக்க அனுமதி. கர்நாடகாவில் அரசு பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதாக குடைபிடித்தபடி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். இன்ஸ்டா லைக்குகளுக்கு ஆசைப்பட்டு பஸ்ஸில் மழைநீர் ஒழுகியதாக ரீல்ஸ் வெளியிட்ட ஓட்டுநர், நடத்துனர் பணியிடை நீக்கம். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் நடிகர் பாலகிருஷ்ணா சந்திப்பு. ஆந்திராவில் MLA-வாக உள்ள பாலகிருஷ்ணா மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல். ராணுவ தலைமை தளபதி மனோஜ் சி பாண்டேவின் பதவிக்காலம் 1 மாதம் நீட்டிப்பு. மத்திய அமைச்சரவையின் நியமனங்கள் குழு ஒப்புதல் அளித்தது.
இந்திய தொலைபேசி எண்ணை போலியாக திரையில் காட்டி மோசடி செய்யும் சர்வதேச அழைப்புகளை தொலைபேசி நிறுவனங்கள் முற்றிலும் தடுக்க வேண்டும். வெளிநாட்டு நிதி மோசடி மற்றும் இணையதள குற்றங்களில் இருந்து பயனர்களை பாதுகாக்க மத்திய அரசு உத்தரவு. பீகாரில் முழு மதுவிலக்கு அமல் செய்யப்பட்ட 5 ஆண்டுகளில் குடும்ப வன்முறை பெருமளவு குறைந்துவிட்டதாக ஆய்வில் தகவல். தினசரி அல்லது வார இறுதியில் மது குடித்து வந்த 24 லட்சம் பேர் முற்றிலும் அதை மறந்துவிட்டதாகவும் அறிக்கை. இண்டிகோ விமானத்தின் கதவை நடுவானில் திறக்க முயன்ற பயணி ஹைதராபாத் விமான நிலையத்தில் கைது. இந்தூரில் விமானத்தில் ஏறிய போதே போதையில் இருந்தவர் அடிக்கடி இருக்கையை மாற்றிய நிலையில் விமான கதவை திறக்க முயற்சி. தலைநகர் டெல்லியில் 3 நாட்கள் கடும் வெப்ப அலை வீச வாய்ப்பு இருப்பதற்கான ரெட் அலர்ட் விடுப்பு. இந்தியா கேட் பகுதியில் சுற்றுலாவாசிகளுக்கு குடிநீர் விநியோகம் மற்றும் பூங்காவில் தண்ணீர் தெளிப்பு. கடும் போட்டி காரணமாக ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் ஹெட்போன் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் விலை இதுவரை இல்லாத வீழ்ச்சி. ஒன்றுக்கு ஒன்று இலவசம், 60% வரை தள்ளுபடி என தயாரிப்பு நிறுவனங்களின் போட்டியால் நுகர்வோருக்கு பலன். ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா இணைந்துள்ள நிலையில் ஏராளமான பொருட்களின் விற்பனைக்கு அனுமதி. சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் கைக்கடிகாரங்கள், சாக்லேட்டுகள், சீஸ் ஆகியவை விரைவில் இந்தியாவில் குறைந்த விலையில் கிடைக்கும் என தகவல். பஞ்சாப் மாநிலத்தில் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் 13 மக்களவை தொகுதிகளிலும் தீவிரமடையும் பிரச்சாரம். ஹோஷியார்பூர் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு ஆதரவாக ரோட் ஷோ நடத்தி கெஜ்ரிவால் வாக்கு சேகரிப்பு. Taste the Daily.